சுதீப் ஃபார்மா ஐபிஓக்கு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா, ஃபார்மா இன்கிரீடியன்ஸ், ஃபுட்டு, நியூட்ரிஷன் 3 பிஸ்னஸில் இருக்காங்க. 100 கண்ட்ரிக்கு மேலே அவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க. இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு 21 நவம்பர்லேருந்து டியூஸ்டே 25 நவம்பர் வரைக்கும் இவங்க ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹1 தான். ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தோன்னா 563லேருந்து 595 வரைக்கும் இருக்காங்க. இது ஒரு ஐபிஓ அப்படின்னு கேட்டால் 90% ஆஃபர் ஃபார் சேல், 895 crores ஆஃபர் ஃபார் சேலும், 95 crores ஃப்ரெஷ் ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு லாட் 25 ஷேர் ₹15,000 இருந்தால் போதும் ஒரு ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் க்ரோத் 10% இருக்குது, ரெவன்யூ க்ரோத் 4% இருக்குது, நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் டெப்ட் டு ஈக்விட்டியை பார்த்தோன்னா கண்ட்ரோலில் தான் இருக்குது. கேபிஐ டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோன்னா ப்ராஃபிட்டபிளாகவும் கேபிட்டல் எஃபிஷியன்ஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்கன்றத கண்கூட தெரியுது. இவங்க கிட்ட இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்க்கறத நான் 4 பாயிண்ட்டை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 90% ஓஎஃப்எஸ். ரெண்டாவது பாயிண்ட் கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்க மாதிரி தெரியுது. மூணாவது பாயிண்ட் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்குது. நாலாவது பாயிண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாகிட்டே இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் 590 இருக்குது. ஜிஎம்பி 21% ஹையாக இருக்குது. அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இந்த ஷேர் ₹715 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகும் போதே அன்லிஸ்டட் மார்க்கெட் ப்ரைஸை பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறும் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா லிஸ்ட் ஆனோடனே புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுங்க. சரி, இந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னா, ஒரு 1லேருந்து 2 லாட் வரைக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு. நான் பர்சனலாக இது 1லேருந்து 2 லாட் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.